முக்கடல் டேமில் உட்காந்து ஒரு வீடியோவை போட்டோன்னா மார்க் ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு அப்படின்னு டேமில் இருக்கிற பார்க்கில் போய் உட்காந்துட்டு அப்படி கேமராலாம் எப்படி இருக்குது, லைட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மைக்கெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். தூரத்தில் பார்த்தா எங்கே போறியே, என்ன அவ்வளோல எங்கே போன ஆளுவ, எவ்வளோல கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம். என்னடா இது, நம்ம குரல் வேறு அடி குரலாக இருக்குமே, இது என்ன இப்படி எதிர் ஒலிக்குது, நம்ம எப்படியா வீடியோ பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வீடியோ பண்ண வாய்ப்பு இல்லை ராசா. திடீர்னு பார்த்தா அந்த சைடு பக்கவாட்டு புல் தரையோட பிள்ளைகள்லாம் மேல் நோக்கி ஏறி போயிட்டு இருந்தது. இதெல்லாம் 10 வயசு 15 வயசு பிள்ளைகள் வயசாக ஏறி போயிட்டு இருந்தது. அந்த பக்கம் ஒரு படிக்கட்டு வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஒரு யாத்தம் இருக்குது. இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்கல. இந்த பிள்ளைகள் என்ன நினைக்குதுன்னா, இப்படி நம்ம குடுகுடுன்னு மேலே ஏறி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய்கிட்டு இருக்கு. ஓஹோ, இதுவே நல்லா தானே இருக்குது, இதை வச்சே நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் போன வழியிலேயே நானும் போனேன். ஏன்னா நமக்கு யாராவது புதிய வழி காட்டினாங்கன்னா அந்த வழியை நாம் பிடிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே ஏறி அப்படி போனால் அங்கே ஒரு 4-5 40 50 வயது மக்கள், 30 வயது மக்கள், ஒரு 10-15 வயசில் ஒரு 20 பிள்ளைகள் எல்லாம் நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டுக்கு ரிகல்சல், ரீலை போடு, ரீலை எடுத்தால் தானே நம்ம ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா ரீல் எடுக்க சொல்லுதாலோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ஒருத்தி அவளே பாடுதா, கொக்கரக்கு ஏ விடிய கொக்கரக்கு, ஏ விடிய சேவைக்குள்ளே விடி கோழி கொக்கரக்கோ 2-3 தடவை எடுத்தாங்க. எடுத்து திரும்ப எடுத்து ஒன்றும் சரியாக வரல. நீ ஆடு, நான் போடுவேன், நான் ஓடுவேன், நான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களே. விட்டால் பிருந்தா மாஸ்டருக்கே டஃப்பு கொடுப்பாங்க போல். சரிம்மா எடுங்க, நீங்கள் வீடியோ எடுங்க, நாங்களும் ஒன்றுங்களை எடுத்து நாங்களும் போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஆடுதுங்க பிள்ளைகள். கொக்கரக்கு ஏ விடிய கொக்கரக்கு, விடிய சேவைக்குள்ளே விடி கோழி கொக்கரக்கு. ஒரு வழியாக நானும் அப்படி மெதுவாக ஏறி மேலே வந்தேன். அதில் ஒரு அம்மா சொல்லுது, அண்ணா கீழே நின்று நம்மளை வீடியோ எடுக்கானுவோ பாரு, ஒரு ஆள் அண்ணா, அந்த ஆள் பாரு வீடியோ எடுக்காரு நம்மளை அப்படின்னு சொன்னோன்னே இன்னொருத்தி சொல்ல, அவர் எடுத்தாருன்னா நீ அவரை வீடியோ எடு, நீ மேலேருந்து கீழே எடு அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம பாட்டு எடுத்தாச்சுல்ல, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே நோக்கி போனாங்க. புதிய வழியில் மேலே ஏறின மகிழ்ச்சியில் தாடு மேலே ஏறி வந்துட்டேன், டேமுக்கிட்ட வந்துட்டேன். சுதந்திரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா டேம். புதிய வழிகாட்டிகள், நல்ல பிள்ளைகள், அருமை பாருங்க. டேமுக்கு வந்துட்டேன், மேலே வந்துட்டேன்னா இனிமேல் இந்த வழியை நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும். டேமு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, 23 அடி தண்ணி இருக்குது. 25 அடிக்கு 2 அடி தான் குறைவாக இருக்குது. 23 அடி கூட ஒரு 2 அடி வந்துடுச்சுன்னா அந்த இது இருக்குல்ல, அதுக்கு வரைக்கும் தண்ணி வந்துடும். அது நான் பார்த்ததே இல்லை, அது வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்தது ஒரு வாரத்தில், போன வாரமே இவ்வளோ தான் இருக்குது. அப்படி பின்னாடி பார்த்தா ஒரு குடும்பம் வந்துகிட்டு இருந்தது. சரி, நம்ம அடிக்கடி தலை வேற கலைஞ்சிருது, நம்ம தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பின்னாடி வந்த குடும்பம், எங்களை வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டுறக்கூடாதே, அவ்வளோ சொன்ன மாதிரி என்ன வீடியோ எடுக்க அப்படின்னு கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மெதுவாக நம்ம வீடியோ எடுப்போம், நம்மளே எடுப்போம் வீடியோ, பல்லு நல்லா இருக்குது, கடிச்சு பார்ப்போம், ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன வீடியோ எடுத்து நீங்கள் இடையில வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். நீங்கள் ஏன் இடையில வந்தீங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். அந்த ஆள் கொஞ்சம் வெட்கப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டார். ஆனாலும் அவர் முகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு போயிட்டார். அதுக்கு பிறகு அப்படி வந்து பார்த்தா தண்ணி எவ்வளவு தண்ணி, மலை, பஞ்சபூதங்களும் இங்கே தாயா இருக்குது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், சூரியன் எல்லாமே கொண்ட பூமி தான் எங்கள் குமரி மண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே வந்தேன். அதில் ஒருத்தர் கண்ணாடி வச்சுட்டு போயிட்டார். ஐயோ, யார் கண்ணாடின்னு தெரியலையே. போட்டு பார்த்தேன், வெள்ளை கண்ணாடி, வெள்ளை எடுத்து கிட்ட பறவைக்கு போடுறது போல இருக்குது. உடனே அதை பார்த்துட்டு சரி நம்ம இதை அங்கே கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன். மேலே ஏற்கனவே ஆடிக்கிட்டு போனாங்க இல்லையா, அவங்க கீழே கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. உங்கள் கண்ணாடிங்களாம்மா இது, உங்களுக்கு தெரியுமா அந்த கண்ணாடி அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்படி
வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த கபடி ஆடிட்டு இருந்தவங்களும் அப்படி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதில் ஒரு 3 பெண்கள் மட்டும் ஒரு மேடான பகுதியில் ஏறி ஒரு மரத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. எங்கடா போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி திரும்பி பார்த்தேன். அதில் ஒரு அக்கா சொல்கிறாங்க, இந்த ஆள் நம்ம பிறக்கே நடக்காம பாத்தியா அப்படின்னு சொன்னோடனே இன்னொருத்தர் சொல்ல, அவர் இங்கே ஓம் பிறக்க நடக்காரு, அவர் வாசலில் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டா. ஒன்று இன்னொரு அம்மா, அண்ணா பாரு ஆனை ஆனை அப்படின்னு சொன்னாங்க. யானையா அப்படின்னு சொல்லிட்டு நான் குதித்து பார்க்குறேன், அங்கே ஒரு எருமை மேய்ஞ்சிட்ருக்கு. நம்மளை மன்மதன் நினச்ச மாதிரி எருமையை யானைன்னு நினச்சிருக்காங்க. இந்த பெண்களோட கதை.